பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கொலேசியர் 4:12 வாசிக்கிறோம். தம் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எப்பாபிரா என்பவன் பவுலுடன் சேர்த்து சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர். பவுலின் மிஷினரி பயணங்களில் உடன் சென்றவர். ஒருமுறை பவுல் சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது இருவரும் அவருடன் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். பிலமோன் 1:23 கொலோசிய பட்டணத்தை சார்ந்தவன் அந்த பட்டணத்துக்கு சபை ஊழியனாகவும் பணியாற்றியுள்ளார். பவுல் கொலோசியருக்கு நிருபத்தை எழுதின போது எப்பாபிரா பவுலின் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவருடன் சேர்த்து கொலோசிய சபை விசுவாசிக்கு வாழ்த்துக்களை அங்கே அனுப்புகிறார். முதலாவதாக உண்மையான ஊழியக்காரன். எப்பாபிரா எப்படிப்பட்டவர்? கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் இருக்கிற கொலோசியர் 1:7 வாசிக்கிறோம். ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் உண்மைகளை என்ற நற்சாட்சி பெற வேண்டும். உலகத்தில் உண்மை குறித்து எண்ணி பார்க்கும்போது அந்த உண்மை குறைந்து கொண்டே வருகிறது. எதற்கெடுத்தாலும் பொய் பொருட்டு பெருகிவிட்டது. உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானிய சந்தோஷத்தில் பிரவேசி என்ற எஜமானின் அறிவிப்பை கேட்க வேண்டுமா? உண்மையாய் அவசியம். இரண்டாவது, கற்றுக் கொடுப்பவர். எப்பாபிராவிடத்தில் நீங்கள் கற்றுத் தெரிந்திருக்கிறீர்கள். கொலோசியர் 7 வாசிக்கிறோம். கற்றுக் கொடுத்தல் ஒரு கலை, அது ஒரு தாளந்து. எல்லோரிடம் அது இல்லை. அந்த தாளந்து இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கை முறையை அநேகருக்கு நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஏதோ ஒரு முறையில் எப்பாபிராவில் விசுவாசிகள் கற்றறிந்திருக்கிறார்கள். உங்களிடமிருந்து உடன் விசுவாசிகள் மற்றவர்கள் என்ன நல்ல பழக்கங்களை கற்றறிந்திருக்கிறார்கள். மூன்றாவது, போராடி ஜெபிப்பவர். எப்பாபிரா தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் என்று சொல்லி நாம் கொலோசியரில் வாசிக்கிறோமெல்லாம். எப்பாபிரா தனது சபையை விட்டு சில காலம் பிரிந்து பவுலுடன் ஊழியத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அவர்கள் சத்தியத்தில் நிலைநிற்க வேண்டுமே என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்காக போராடி ஜெபிப்பவனாக இருந்தார். நம்மை விட்டு பிரிந்த தூரத்தில் வாழும் அநேக பிள்ளைகள், குடும்பத்தார்கள், உடன் விசுவாசிகள், அவரது பிள்ளைகள் உலகில் எந்த பெயரில் இருந்தாலும் ஜீவித்தாலும் அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற சத்தியத்திலே அவர்கள் நிற்க போராடி நீங்கள் நாளும் ஜெபிப்போம். நிச்சயமாக வெற்றியை காணத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.